யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம மேக்ஸ் கிளாஸு 10th மேக்ஸு நம்ம பார்க்க போகிறோம். அது ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை ஐசிஎஸ்சியாக இருக்கலாம். எந்த கிளாஸ் வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே 10th மேக்ஸ் கிளாஸ் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். 10th கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி. இப்போ நம்ம இந்தியாவில் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிற மொதல் டாபிக் ஜிஎஸ்டி தான். நம்ம ஜிஎஸ்டியை பற்றி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி. வாட் இஸ் ஜிஎஸ்டி? ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கும் போதும் விற்கும் போதும் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். அதுதான் ஜிஎஸ்டி. GST is an indirect tax which is paid by consumer or organization when they buy goods or service or both. அப்படின்னா நம்ம ஒரு குட்ஸும் வாங்கும் போதும் விற்கும் போதும் இன்டைரக்டாக ஒரு டேக்ஸ் பே பண்ணுறோம். அது ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை அதை வாங்குறவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். So goods and service tax is an indirect tax used in India and the supply of goods and service. இந்தியாவில் ஒரு பொருள் விற்கிறப்பையும் வாங்குறப்பையும் நம்ம கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணுறோம். So in this there are 3 types of GST in India. First one is CGST, SGST and IGST. First one SGST. SGST அப்படின்னா ஸ்டேட் GST, State Goods and Service Tax. That means GST is levied by the state government on intra-state goods and service transaction. அப்படின்னா இன்ட்ராஸ்டேட் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே, தட் மீன்ஸ் தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பொருளை வாங்கி விற்கிறது. அது எந்த ஸ்டேட்டாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா நம்ம ஒரு பொருள் ஒரு ஆர்கனைசேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக தே ஹாவ் டு பே டேக்ஸ். அந்த டேக்ஸை த ரெவன்யூ கலெக்டட் த்ரூ ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் ஏர்ன் அண்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் வேர் த டிரான்சாக்ஷன் இஸ் மேட். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பொருள் வாங்கும்போதும் விற்கும் போதும் டேக்ஸை ரெவன்யூ கலெக்ட் பண்ணோம். யாரோட கண்ட்ரோல் அப்படின்னா ஸ்டேட்டோட கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் கலெக்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது தான் SGST, ஸ்டேட் GST. தென் நெக்ஸ்ட் we are going to see about central GST. Central GST means Central Goods and Service Tax. Central GST is levied by the central government on intra-state goods and service transaction. அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டேட்டும் ஒரு குட்ஸ் வாங்குதில்ல. ஜிஎஸ்டி நம்ம நார்மலாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஜிஎஸ்டியை நம்ம விற்று வாங்குகிறோம் அப்படின்னா 2 பேருக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஒன்று ஸ்டேட்டுக்கு, ஒன்று சென்ட்ரலுக்கு. ஸோ மொத்தமாக ஒவ்வொரு பொருளுக்கும் இத்தனை % ஜிஎஸ்டி பே பண்ணணுன்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிஎஸ்டியை ஹாஃபாக பிரித்து ஒன்று ஸ்டேட்டுக்கும் ஒன்று சென்ட்ரலுக்கும் நம்ம பே பண்ணுறோம். ஸோ இந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா central government collect the revenue generated through the central goods and service. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ரெவன்யூவை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா we have to pay 2 GST, ஒன் ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி. மொத்த ஜிஎஸ்டிலேருந்து 2க்குமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணுறோம். தென் another one GST is integrated GST. Integrated GST is the tax levied on interstate goods and service transaction. Interstate அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம குட்ஸை வாங்குறதும் விற்கிறதும். அப்படின்னா இப்போ நான் நம்ம கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கேரளாவுக்கு விற்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்டகிரேட்டட் ஸ்டேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் டேக்ஸ். தட் மீன்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே விற்கும்போது நம்ம எப்படி பே பண்ணணும், ஜிஎஸ்டியை 2ஆக பிரித்து பே பண்ணணும். ஒன்று ஸ்டேட்டுக்கும் ஒன்று சென்ட்ரலுக்கும் பே பண்ணுறோம். ஆனால் இன்டர்ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டு விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் அந்த ப்ராசஸிங் பண்ணும்போது மொத்தமாக ஒரு ஜிஎஸ்டி தான் பே பண்ணுறோம். அதுதான் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. அந்த இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியில் தே கலெக்ட் த ஃபண்ட்.
It is applicable on import and export as well as நம்ம import பண்ணாலும் சரி export பண்ணாலும் சரி they should collect the GST. In IGST tax, charge are shared by both the central and state. இப்போ இன்னொரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அது இம்போர்ட் பண்ணாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி we have to pay on GST. அதை காமனாக நம்ம எப்படி பே பண்ணுறோம், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு பே பண்ணுறோம். அந்த பே பண்ணி அவங்களுக்கு வர ஜிஎஸ்டியை போத் சென்ட்ரலும் ஷேர் பண்ணிக்கும் ஸ்டேட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா the SGST part of tax goes to the state where in the goods and services are consumed. எந்த ஸ்டேட் வந்து கொள்முதல் பண்ணுதோ அவங்களுக்கு தான் வந்து அந்த அந்த டேக்ஸ் வந்து ஷேர் வந்து போய் சேரும். ஸோ நம்ம பார்த்தது வந்து இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வந்து எஸ்ஜிஎஸ்டினா என்னென்னு பார்த்துருக்கோம், தென் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, தென் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் we are going to see about input tax. What is input tax? In GST we have input tax and output tax. Input tax na enna? Input tax means the central tax, state tax, integrated tax or union territory tax charged on supply of good or service are both made to registered person. இப்போ எப்படின்னா எல்லாருமே இன்புட் டேக்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் இருக்கலாம், ஸ்டேட் இருக்கலாம், இன்டகிரேட்டட், யூனியன் டெரிட்டரி டேக்ஸ் அப்படி பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அது எல்லாருக்குமே அது பொருந்தும். எப்படி பொருந்தும் அப்படின்னா for the registered personsக்கு. Then what is output tax? Output tax அப்படின்னா output tax is the VAT that is calculated and charged on the sale of good and service from your business if you are a VAT registered. VAT means value added tax. இப்போது அந்த சார்ஜை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து வேட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறத வச்சு அவங்க வந்து அந்த டேக்ஸை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. This must be calculated on sales to the other business and consumer also. வேறு எல்லா சேல்ஸுக்குமே இது வந்து கால்குலேட் ஆகும். Output VAT must be calculated when goods or service are withdrawn from private use for a registered business. ஸோ அவுட்புட் இது வந்து சார்ஜ் பண்ணும்போது அந்த வேலிட் ஆடட் இதை வச்சு they should calculate. ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கில் நம்ம ஜிஎஸ்டி என்ன, we discussed what is GST, what is SGST, then CST, integrated, output tax and input tax. Now we are going to discuss some sums, going to solve some sums. So first sum, for the following transaction within Delhi, fill in the blanks to find the amount of bill. MRP is rupees 12,000, discount 30%, GST 18%. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா we have to find the total amount of bill. மொத்தமாக அவங்க கொடுத்துருக்க இதில் பில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்சாக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா டெல்லிக்குள்ளே, வித்தின் டெல்லி அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடந்திருக்கு. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடந்தால் நம்ம அதை என்ன சொல்லுவோம், இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். First, in GST, while discussing, I already told that if in intra-state, we have to pay both CGST and SGST. அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டியை வந்து ரெண்டாக பிரித்து ஒன்றை வந்து ஸ்டேட்டுக்கும் ஒன்றை வந்து சென்ட்ரலுக்கும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. selling price, then CGST, SGST, IGST, then amount of bill. First MRP சொல்யூஷனுக்கு கீழே பாருங்கள் எல்லாமே கிவன்னா நம்ம கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி ரேட் வந்து 12,000. அந்த 12,000ல் அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது அவங்க ஜிஎஸ்டி நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 18% ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா டிஸ்கவுண்ட்டை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம எம்ஆர்பி ரேட்லேருந்து தான் டிஸ்கவுண்ட்டை குறைக்கிறோம். ஸோ 30% டிஸ்கவுண்ட் ஆஃப் எம்ஆர்பி 12,000. ஸோ என்ன பண்ணுறோம், 30% அப்படின்னா 30/100. 100லேருந்து தான் அது 30%ன்னு சொல்லலாம். ஸோ 30/100.
இந்த ஆஃப் அப்படின்னா இன்டுன்னு அர்த்தம், மல்டிப்ளை பண்ணணும். தென் எம்ஆர்பி 12,000. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இருக்கிற 100ல் இருக்கிற 2 ஜீரோவும் 12,000ல் இருக்கிற 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும், 30 × 120 இருக்கும். ஸோ இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரெட்டில், 30 × 120. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிஸ்கவுண்டோட ஆன்சர் கிடச்சிச்சு. எவ்வளோ ஆன்சர் கிடச்சிருக்கு, ₹3600 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க கொடுத்த எம்ஆர்பி வந்து 12,000, டிஸ்கவுண்ட் வந்து 30%. ஸோ நமக்கு இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு கிடச்சிருக்கு, ₹3600 நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்க எம்ஆர்பி ரேட்டு அதில் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நான் விற்ற விலை இவ்வளோன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எப்படி அப்படின்னா எம்ஆர்பினா என்ன, அவங்க ஏற்கனவே ஒரு விலை போட்டிருப்பாங்க இல்லையா அந்த பொருளுக்கு, அதுதான் 12,000 மைனஸ் 3,600. ஏன் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டை குறைச்சி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ அதை வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸாக சொல்ல முடியாது. ஸோ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். எதை மைனஸ் பண்ணுறோம், செல்லிங் ப்ரைஸில் எம்ஆர்பி ரேட்டையும் டிஸ்கவுண்ட்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 8,400 வருது. ஸோ we get after subtracting MRP rate and discount we get ₹8,400. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் பார்த்துட்டோம், then we find out selling price. Okay, then they are asking another one question, CGST வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிஜிஎஸ்டி ஏன் நாம் சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டில் கொஸ்டினில் தே ஹவ் இன்ஃபார்ம் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் வித்தின் டெல்லி. அப்போ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே பே பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சிஜிஎஸ்டியும் பே பண்ணணும், எஸ்ஜிஎஸ்டியும் பே பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட் தே ஆர் கிவன் ஜிஎஸ்டி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஜிஎஸ்டியை ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த ஜிஎஸ்டியை ரெண்டாக பிரிக்கும்போது என்ன ஆகும், ஸ்டேட்டுக்கு 9% பே பண்ணுறோம், சென்ட்ரலுக்கு 9% பே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி பார்க்குறோம். சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் ஜிஎஸ்டி. ஸோ 9% ஆஃப் 8,400. ஏன் 8,400க்கு பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. எதுக்கு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், விற்ற காசுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். ஸோ 9% ஆஃப் 8,400. சைடில் ரெட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 9/100. 9% அப்படின்னா என்னது, 9/100 ஆஃப் அப்படின்னா இன்ட்டு 8,400. இப்போ கீழே இருக்கிற 100ல் இருக்கிற 2 ஜீரோவும் 8,400ல் இருக்கிற 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கும், 9 × 84. ஸோ 9 × 84 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், 756. ஸோ நம்ம சென்ட்ரலுக்கு எவ்வளோ ரூபா பே பண்ணுறாங்க, அது 756. சேம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி. என்ன சொன்னேன், ஜிஎஸ்டியில் ஹாஃப் வந்து சென்ட்ரலுக்கும் ஹாஃப் வந்து ஸ்டேட்டுக்கும் பே பண்ணுறோம். ஸோ 9% ஆஃப் அதே செல்லிங் ப்ரைஸ் தான் நம்ம ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறோம். ஸோ 8,400. என்ன பண்ணுறோம், 9/100 × 8,400. ஸோ கீழே இருக்கிற 2 ஜீரோ, 100ல் இருக்கிற 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும், இங்கே 8,400ல் இருக்கிற 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு, 9 × 84. 9 × 84 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், சேம் ஆன்சர், ₹756. ஸோ நம்ம இப்போ ஜிஎஸ்டி வந்து ரெண்டாக பிரித்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் பே பண்ணிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐஜிஎஸ்டி மீன்ஸ் இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இன் திஸ் கொஸ்டின் we don't want to pay IGST. நம்ம இங்கே வந்து ஐஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா வித்தின் டெல்லி அப்படின்னா இன்ட்ரா ஸ்டேட், ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே அப்படின்னா நம்ம சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் பே பண்ணால் போதும், ஐஜிஎஸ்டி தேவையில்லை. ஸோ அதனால் அதனுடைய வேல்யூ என்னது, 0. நம்ம எதுவுமே பே பண்ண வேணாம் அப்படிங்கிறனால 0. லாஸ்ட்டாக இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஜிஎஸ்டியை ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பே பண்ணிட்டோம், ஐஜிஎஸ்டி எதுவும் பே பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் பில்லு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் தே ஆஸ்க் ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் பில். அமௌண்ட் ஆஃப் பில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு, அமௌண்ட் ஆஃப் பில் அப்படின்னா மொத்தமும் இல்லையா. ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் செல்லிங் ப்ரைஸ், எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கோம், ப்ளஸ் சென்ட்ரலுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம்,
ஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பண்ணியிருக்கோம், இது மூணையும் கேல்குலேட் பண்ணால் தான் மொத்த அமௌண்ட் வரும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 8400 ப்ளஸ் சென்ட்ரலுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கோம் 756, இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் 756. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணுறோம். வி ஆட் ஆல் தீஸ் த்ரீ தென் வி கெட் த ஆன்சர் 9912 rupees, 9912 rupees. ஸோ இந்த கொஸ்டினில் வித்தின் டெல்லி, ஸோ டிரான்சாக்ஷன் வந்து வித்தின் இருக்குது, வித்தின் உள்ள ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஸ்கவுண்ட்டு, செல்லிங் ப்ரைஸு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, டோட்டல் பில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதுதான் ஒரு ஜிஎஸ்டியோடது. அப்போ நம்ம இந்த இதில் வந்து ஜிஎஸ்டி பார்த்துருக்கோம், சென்ட்ரல் ஜிஎஸ்டினா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டேட் ஜிஎஸ்டினா என்னென்னு பார்த்துருக்கோம், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி பார்த்துருக்கோம், அதுக்குண்டான ஒரு சம்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோட கண்டினியூஷன் நம்ம என்ன அடுத்தது இதை மாதிரி இன்னொரு சம்ஸ் உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சம்ஸ் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை சம்ஸை பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எக்ஸ்ட்ரா ஏதாவது டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் இன் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ வாட்ச் த வீடியோ. தேங்க்யூ சில்ட்ரன்.